ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11, 12 பார்த்தோம்னா, தேவனுக்கு முன்பாக பூமி அனைத்து எப்படி இருந்ததா? சீர்கேடாவும் கொடுமையால் நிறைந்திருந்தது. அதை பார்த்த தேவன் இந்த பூமி சீர்கேடா ஆனத காரணமாக இருந்த மனுஷர்களையும் அழிக்க போறேன், மனுஷரோட இந்த பூமியை அழிக்க போறேன்னு முடிவெடுத்த கர்த்தர் நோவா கிட்ட என்ன சொல்றாரு? நீ ஒரு பேழையே கட்டு. அந்த பேழையோட உயரம், அந்த பேழையோட நீளம் 300 முழமும், அகலம் 20 முழமும், 50 முழம், உயரம் 20 முழமா இருக்கட்டும் அப்படின்னு நோவாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என் ஜனமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உயரம் 20 முழம். சரி, ஜலப்பிரளயம் உண்டாச்சு. பூமியோட ஆழமான இடத்துலேருந்து நீர் ஊற்றெல்லாம் பிளந்து தண்ணீர் வர வச்சு வானங்கள் மதவில் திறக்கப்பட்டு ஜலப்பிரளயம் 40 நாள் மழையெல்லாம் பெஞ்சு பெரும் மழை பெய்யுது. என்னாச்சு? உலகம் முழுக்க தண்ணியால் நிரம்பியது. பெரிய ஜலப்பிரளயம் வந்துருச்சு. வந்து எல்லா மக்களையும் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுச்சு. அந்த ஜலப்பிரளயம் எப்படிப்பட்டது நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா 7ஆம் அதிகாரம் 19, 20 சொல்லப்பட்டிருக்கு. வானத்தின் கீழ் உள்ள உயரமான மலைகளை அந்த ஜலப்பிரளயம் அந்த நீர் வந்து மூடிவிட்டது அப்படின்னு போட்டிருக்கும். நீரால் மூடப்பட்டது அப்படின்னு. அவ்வளோ பெரிய பிரளயம். அப்படி இந்த பிரளயத்தில் இயேசு கிறிஸ்து நோவாவையும் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் உலகத்துல எல்லா ஊர்வன பரப்புன எல்லாத்தையும் ஜோடியோட உள்ளுக்கு வச்சு என்ன பண்ணார்? பாதுகாத்தார். இது நம்ம சிறு வயதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட ஒன்று. நோவாவை எப்படி பாதுகாத்தார்னா இப்படி ஒரு பேழை செய்து பாதுகாத்தார். ஆனால் நோவாவை இன்னொரு வழியிலும் அவர் பாதுகாத்தார். எப்படி பண்ணோம்னா, தேவஜனமே 7ஆம் அதிகாரம் 19, 20 பார்த்தோம்னா, வானத்தின் கீழ் உள்ள உயரமான மலைகளை அந்த ஜலத்தினால் மூடினார். மூட்டின அந்த ஜலம் எப்படி இருந்தது? அந்த மூடப்பட்ட மலையோட உச்சி மூடிருச்சு தண்ணியினால. அந்த உச்சியிலிருந்து 15 முழம் தண்ணி இருந்துச்சு. அதுக்கு மேலே என்ன இருந்துச்சு? நோவாவோட கப்பல் இருந்துச்சு. அவ்வளோ தூரம், அவ்வளோ உயரமாக என்ன இருந்துச்சு? கப்பல் இருந்துச்சு. ஏன் நம்ம பார்த்தோம்னா, ஜலப்பிரளயம் வரும்போது கப்பல் புறப்பட்டது, அந்த பேழை புறப்பட்டது, அது நீரின் மேல் மிதந்தது. அந்த நோவாவோட பேழை நீரில் மிதக்கும் போது அது அடிப்பாக வந்து மலையிலையோ இல்லை வேற எந்த ஒரு இதுலையோ மோதிடாதபடி, சேதப்படுத்தி விடாதபடி, சேதம் ஆகாதபடி தேவன் நியமித்தார்கள். ஒரு அழகான ஒரு முன்னெச்சரிக்கை அவர் செய்திருக்காரு. வானக்கீழ் ஒரு உயரமான மலையை நீர் மூடி, அந்த உயரமான மலையிலிருந்து மூடப்பட்ட மலையிலிருந்து 15 முழம் தண்ணீர் மேலே இருந்தது. அதுக்கு மேலே என்ன இருந்துச்சு? கப்பல் இருந்தது. அந்த நோவோட பேழை மிதந்தது. ஆமேன். என் ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடி நீங்க காண்கின்ற அந்த மலை போல உள்ள பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மூடுவார். அன்று மூடின தேவன், உங்க கண்களுக்கு காணாதபடி அந்த மலைகளை மூடின தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? அந்த நோவா சேஃபா 15 முழம் தண்ணீருக்கு மேலே அந்த நோவோட பேழை மிதந்தது போல நீங்களும் என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் உங்களை தன் கரத்தினால உயர்த்தி தாங்குவார். நீங்களும் ஒரு சமாதானமான இடத்துல என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. நோவா சமாதானமாய் உயரே சமாதானமா இருந்தா. அவனுக்கு கவலை இல்லை, ஒரு பயம் இல்லை. ஐயோ கீழே அடித்தளம் சேதமா இருக்குமே, கீழே மழை இருக்குமே, எந்த ஒரு கவலை. எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரே எல்லாம் செய்தார். அதே போல நோவா இன்னொன்று செய்தான். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னோட திருப்பி கொள்கிற என்ன போட்டுக்கணும்? நோவா அவர் சொன்னபடி அப்படியே செய்தான். நீங்க சொல்லியிருப்பீங்க, காலையில் நான் ஜெபிப்பேன், சத்தியத்தின்படி நடப்பேன் அப்படி சொல்லுவீங்க. சில கடைபிடிப்பீங்க, சில கடைபிடிக்க மாட்டீங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் மாட்டீங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது வாழ்வில். நீங்கள் கர்த்தருக்கு என்ன சொன்னீங்களோ, கர்த்தர் உங்ககிட்ட எதை கேட்டாரோ, எதை செய்ய சொன்னோ அதை அப்படியே செய்யணும். செய்யக்கூடாது, அப்படியே செய்யணும். சில பேர் நம்ம வாழ்வில் செய்வோம், ஆனால் அப்படியே செய்ய மாட்டோம். ஆனால் நோவாவை போல் அப்படியே செய்யுங்க. நோவாவே உள்ளுக்க பேழைக்குள்ளே வச்சு அவன் உயிரை காத்த கர்த்தர் அந்த பேழை எந்த மலையிலும் சேதப்படுத்தாதபடி நீரை எழுப்பி அவனை அந்த நேர்த்தியாய் அந்த பேழையை பாதுகாத்த கரம் உங்களையும் பாதுகாக்கும். நம்ம ஜெபிப்போமா இந்த காலை வேளையில்? கர்த்தாவே, அன்னைக்கு ஏசப்பா தேவனே, அன்னைக்கு நோவாவை ஒரு பேழைக்குள்ளே வச்சு பாதுகாத்து அந்த பேழை எந்த ஒரு மலையில் போய் மோதி சேதமடையாதபடி அந்த மலைகளுக்கு மேலாக தண்ணீரை எழுப்பி அதுக்கு மேலாக ஏசப்பா அந்த பேழையை நீங்கள் மிதக்க வச்சிங்க. அந்த ஜீவனோட தகப்பன் இப்போ இந்த யூடியூப் வாயிலாக இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஜனத்துள்ள அவங்க நினைக்கிற மலை போல உள்ள எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? மூடுங்க. அந்த போராட்டங்களை மூடுங்க. அவங்கள அந்த போராட்டங்களை இனிமேல் வந்து சேதப்படுத்தாதபடி என் தகப்பன் உங்கள் தழும்புல கரத்தால்
அவங்கள உயர்த்தி அப்பா நீங்க தாங்கி அப்போ ஒரு நிலையான ஒரு சமாதானமான இடத்துல வைத்து அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனே, இன்னைக்கு அவங்க விசுவாசத்தோடு போகணும். நோவா உயிரை மட்டும் பாதுகாக்கல, அவன் இருந்த அந்த பேழைய எந்த ஒரு சேதம் ஆகாதபடியும் பாதுகாத்தார் நேர்த்தியா. அதே போல என்னையும் பாதுகாப்பார், என்னையும் பாதுகாப்பார் விசுவாசம் ஜனக்குள்ள நிரம்பி இருப்பதாக இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ள போயிருக்காங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த யூடியூப் வாயிலாக ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பான்னு விசுவாசிக்கிறேன். அனுதினமும் பாருங்க. உங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எதா இருந்தாலும் கீழே வருகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், காத்துக்கொள்வார். ஆமென், ஆமென்.